السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, இன்று 1447 ஹிஜ்ரா ரமதான் துறை 14 காயல்பட்டினம் அல் ஜாமியுல் கபீர் குதுபா பெரிய பள்ளியினுடைய தஃப்சீர் வகுப்பு. நம்முடைய தஃப்சீருக்காக நாம் நேற்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு சூரா யூசுப். அதனுடைய துவக்க பகுதியை குறித்து நேற்றைய தினம் நாம் சற்று விரிவாக பேசினோம். அதனுடைய தொடராக இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில நாட்கள் இந்த சூரா யூசுஃபினுடைய வரலாற்று தகவல்களை, அதனுடைய படிப்பினைகளை ஓரளவு முழுமையாக சொல்லி முடிப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். நேற்றைய உரையினுடைய சாராம்சம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவு காண்றாங்க. அந்த சூறாவே கனவு சம்பந்தப்பட்ட சூறாவாக இருக்கிறது. 3 கனவுகள் அதிலே வருகிறது என்று சொன்னோம். அந்த கனவை நீங்க சொல்லாதீங்க, உங்களுடைய சகோதரர்களிடத்துல சொல்லாதீங்க என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தந்தை சொல்ல, அவங்க சின்ன பிள்ளை சொல்லிட்டாங்க. ஏறக்குறைய 10 வயசை தாண்டிய நிலை அது. எனவே ஏற்கனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது பொறாமையாக இருந்த அவர்களுடைய 10 சகோதரர்கள் இதற்கு பிறகு இவரை வைத்து கொண்டு இருந்தால் நம்முடைய தந்தையின் அன்பு நமக்கு கிடைக்காது. ஆனா உண்மையிலேயே எல்லார் மேலேயும் வாப்பா அன்பா தான் இருக்கிறாங்க. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது கூடுதல் அன்பு இருந்தது. அதற்கான விளக்கத்தை அப்படி இருக்கலாமா என்றெல்லாம் நேற்றைய தினம் நாம் விரிவாக பேசியிருக்கிறோம். ஆனால் இவர்கள் அந்த பொறாமையினுடைய ஹசத் காரணத்தால் ஒரு முடிவுக்கு வந்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில அவங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை செய்கிறாங்க. அப்ப ஆலோசனை செய்யும் பொழுது அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள், இது காலு ல யூசுப் வ அஹூஹு அஹப்பு இலா அபீனா மின்னா வ நஹனு உஸ்பா. இந்த 10 பேரு ஒரு தாய்க்கு பிறந்தவங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய தம்பி புன்யாமீனும் இன்னொரு தாய்க்கு பிறந்தவங்க 2 பேர். ஆக மொத்தம் 12 பேர். இப்ப அவங்க அந்த புன்யாமீன், அவங்களுடைய யூசுப் புன்யாமீன் அவர்களுடைய அம்மா மௌத்தாயிட்டாங்க. ராஹில் மௌத்தாயிட்டாங்க. புன்யாமீனை பெத்துட்டு அந்த நிஃபாஸ்லயே அவங்க மௌத்தாயிட்டாங்க. எனவே தாயில்லாத பிள்ளை அப்படிங்கிற காரணத்தினாலையும் கூடுதல் அன்பு காட்டினதாக நம்ம சொன்னோம். ஆனா இந்த 10 பேரும், இந்த 10 பேரோட அம்மா ஹயாத்தா இருக்கிறாங்க. லியா, இவங்க 10 பேருடைய அம்மா. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 மனைவி நம்ம நேற்று சொன்னோம். அப்ப அந்த லியா 2 பேரும் சகோதரிகள் தான். அந்த ஷரியத்துல ஒரே சமயத்துல 2 சகோதரிகளை கல்யாணம் முடிக்கிறதும் ஆகுங்கிறதையும் நம்ம நேற்று சொன்னோம். இது ஏன் நேற்று சொன்னேன் என்று சொன்னால், இப்ப வராதவர்கள் இருக்கலாம், நீங்க அதை பழைய யூடியூப்ல போய் அதை நீங்க பார்த்துக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இதை குறிப்பிடுகிறேன். அருமையானவர்களே, இப்ப என்ன நிலை அப்படின்னா,
இந்த 10 பேரும் சேர்ந்து ஒரு குழுவாக இருந்து ஆலோசனை பண்றாங்க. ல யூசுஃபு வஹூஹு அஹப்பு இலா அபீனா மின்னா, நம்மை விட இந்த யூசுஃபும் அவருடைய சகோதரர் புனியாமீனும் தான் நம்ம வாப்பாவுக்கு ரொம்ப பிரியமா இருக்கிறாங்க. வனஹனு உஸ்பா, நாம ஒரு பெரிய குழுவா இருக்கிறோம். 10 பேர் இருந்தும் கூட ஒரு மனிதனுக்கு ஆம்பளை பிள்ளைகள் பிறந்தா அந்த காலத்துல ரொம்ப வலிமையா பார்ப்பாங்க. இது சம்பந்தமான செய்திகள் நிறைய இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே அது இருந்தது. அப்துல் முத்தலிப் அவங்க ஜம்சம் ஏற்கனவே மூடப்பட்டு இருந்த அந்த ஜம்சம் கிணற தோன்றதுக்காக முயற்சி செய்யும் போது அந்த மக்கள் தடுத்தாங்க. அப்போ மக்கள், அந்த குறைஷிகள் தடுக்கிறாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, எனக்கு மட்டும் 10 ஆம்பளை பிள்ளைகள் இருந்தா நீங்க தடுக்கிறதா உடைச்சு தள்ளிடுவேன், என் பிள்ளைகள் என்ன செய்வாங்க, எனக்கு துணை நிற்பாங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு 10 பிள்ளை பிறந்தது. அவங்க நினைச்ச மாதிரி 10 பிள்ளைகள் பிறந்தது. அதுக்கு 10 வருஷம் ஆகண்ட இல்லை, அவங்க 3-4 கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. 4 பிள்ளைகள் பிறந்திருக்கும் ஒரே சமயத்துல. 2 பிள்ளை பிறந்தா ஒரே வருஷத்துல 8 பிள்ளை கூட வந்துடும். அப்படிதான் கணக்கெடுக்கணும். எனவே ஆம்பளை பிள்ளைகள் இருப்பது பலம் என்று கருதினாங்க. அந்த எண்ணம் இப்பவும் இருக்கு. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் பிந்து பரக்காண்டாங்க, பொம்பளை பிள்ளை தான் பரக்கத்துன்னு சொன்னாங்க. ஹைர். இப்ப நாம 10 பேர் இருந்தும் கூட வனஹனு உஸ்பா, இப்படி இருந்தும் கூட வாப்பா அந்த 2 பேர் மேலதானே நம்மை விட பாசமா இருக்கிறாங்க சொல்லிட்டு, இன்ன அபானா லபி தலாலி முபீன், நம்ம வாப்பா தப்பு செய்யறாங்க. குர்ஆன் சொல்லுது அவங்க சொன்னதாக. யார? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். உண்மையிலேயே நம்ம தான் அதிகமா நேசிக்கணும். நாம தான் முதல் மனைவிக்கு வந்தவங்க. நம்ம 10 பேர் இருக்கிறோம். வாப்பாவுக்கு கண்ணியங்கிறது நம்ம வச்சுதான் இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது இந்த 2 பேர் மேல கூடுதல் அன்பு காட்டுறது எந்த விதத்துல நியாயம்? அந்த 2 பேருடைய தாயும் இவங்க சாட்சி தான், சின்னம்மா தான். சின்னம்மா மக்கள் தான், தம்பி வாப்பா மக்களா இருக்கிறாங்க, சின்னம்மா மக்களாவும் இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த ஹசது என்பதை ஷைத்தான் அவங்களுடைய உள்ளத்துல கொண்டு போட்டுட்டான். இப்ப இப்படி ஒரு கனவு கண்டிருக்கிறார். எனவே ஒரு முடிவுக்கு நாம வந்து ஆகணும் என்று ஒரு ஆலோசனை, ஒரு மறைமுகமான ஒரு இடத்துல ஆலோசனை செய்து அதுல ஒருத்தர் கருத்து சொல்றாரு, உக்துலு யூசுஃப. இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா கதை நடக்காது, ஆளை கொன்னுட வேண்டிதான், முடிஞ்சது. நீங்க கொன்னுடுங்க, கொலை பண்ணிடணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க. சில பேர் முரடனா இருப்பான், சில பேர் கொஞ்சம் நடுநிலையா இருப்பான், கொஞ்சம் சாஃப்ட் கேரக்டர், இப்படி இருப்பாங்கல்ல. ஆனா எல்லாருக்குமே வாப்பா மேல கோபம் இருக்குது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இப்படி பண்றாங்க, அந்த கோபத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேல காட்டுறாங்க. அவித்ரஹூஹு அர்தன். அப்ப இன்னொருத்தர் சொன்னாரு, கொலை எல்லாம் பண்ணமானாப்பா, எப்படி இருந்தாலும் நமக்கு தம்பி தானே, ஒரு தம்பி தானே, அதனால கொலை பண்ண வேணாம், இங்க இருந்து இந்த இடத்தை விட்டு நம்ம அகற்றணும், அவ்வளவுதானே. வாப்பாவோட இருந்தா தானே வாப்பா நேசிப்பாங்க. வாப்பா பிள்ளை இல்லைன்னு சொன்னா அந்த பாசம் நம்ம மேல திரும்பணும். அதையும் அவங்க சொன்னது குர்ஆன் சொல்லுது பாருங்க, எவ்வளவு அழகா அல்லாஹ் சொல்றான். அவித்ரஹூஹு அர்தன், கண் காணாத ஒரு தூரத்துல கொண்டு விட்டுட்டு வந்துருவோம். எங்கேயாவது ஒரு ஊரத்துல கொண்டு நம்ம என்ன செஞ்சலாம், விட்டுறான். அப்படி விட்டுட்டா யஹ்லுக்கும் வஜ்ஹாபிக்கும், உங்க தந்தையினுடைய கவனம் உங்க மேல திரும்பிடும். இப்ப ஆள் இல்லையே, யூசுஃப் இல்ல அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இல்ல, அதனால அந்த கவனம் எல்லாம் அவர் மீது காட்டக்கூடிய பாசம் எல்லாம் நம்ம மேல வந்துடும், உங்க மேல வந்துடும் அப்படின்னு என்ன செய்யறாங்க, ஒரு முடிவுக்கு வர்றாங்க. எனவே இதுதான் நம்ம செய்யணும். வதகூனு மின் பஅதி கௌமன் சாலிஹின். அதற்கு பிறகு நம்ம அப்படி விட்டுட்டா அது ஒரு வகையான ஒரு பாவம் தான். அவங்களே சொல்றாங்க, அது ஒரு வகையான, அதுவும் ஒரு பாவம் தான். வாப்பாவும் பிள்ளையும் பிரிக்கிறோம். ஆனாலும் அதுக்கு பிறகு நாம என்ன செஞ்சுக்கலாம், வாப்பாட்ட இஸ்திக்பார் செய்ய சொல்லி நாமளும் நிறைய இபாதத் செஞ்சு செய்யற தப்ப முதல்ல செஞ்சிருவோம், அதுக்கு பிறகு தௌபா செய்வோம். அதுதான் மேட்டர். இப்ப நிறைய பேர் தப்பு செய்யறான், சரிப்பா இந்த ஒரு தடவை செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இனிமேல் செய்ய வேணாம் அப்படின்னு சில பேர் முடிவு எடுப்பாம, அது பிழை, அது ஷரியா கண்டிக்கிறது. இமாம் பூசிரி ரஹிமஹுல்லாஹ் அதை பத்தி நிறைய பேசுவாங்க, ரொம்ப அழகா பேசுவாங்க. புர்தால ரொம்ப அழகா தெளிவா சொல்லுவாங்க. நஃப்ஸை பத்தி பேசிட்டு வரும்பொழுது, நஃப்ஸ் இருக்குதே உன்னை தூண்டும், நல்லது செய்யற மாதிரி செஞ்சோம், சரி இது வரைக்கும் இதோட செஞ்சுட்டு விட்டுருப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். நீ போகாதே, செய்யாதே, அது அப்படியே அந்த இன்பத்துல உன்னை கொண்டு போயிடும். தக்கூனும் மின் பஅதி கௌமன் சாலிஹின். அதைத்தான் அன்னைக்கு அவங்க சொல்லி இருக்கிறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் சொல்றாங்க, நீங்க என்ன செஞ்சிருங்க, அந்த வேலையை ஒண்ணு கொல்லணும் அல்லது எங்கேயாவது கொண்டு விட்டுறணும், விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம நல்ல மனிதர்களாக தௌபா செஞ்சு கொண்டு நம்ம பிள்ளை வாப்பாக்கு நல்ல மக்களாகவும் நம்ம இருந்துக்கிடலாம் அப்படின்னு சொன்னாங்க.
அப்ப இன்னொருத்தர் சொன்னாரு, இதெல்லாம் வேணாம். கால காயிலும் மினும் லா தக்துலு யூசுஃப வஅல்குஹு ஃபீ கயாபத்தில் ஜுப். நீங்க வேற ஒண்ணும் செய்ய வேணாம், நம்ம காட்டுக்கு கொண்டு போய் அங்க நிறைய எடையா காடுகள்ல கிணறு இருக்கு, அதுல கொஞ்சம் ஆழமான கிணறு இருக்குமா இல்லையா, கொஞ்சம் ஆழமான கிணறு, இருண்ட கிணறு, அந்த கிணத்துல தூக்கி நம்ம என்ன செஞ்சிருவோம், ஆளை போட்டுருவோம். சின்ன கிணறா இருந்தா திடீர்னு ஏறி வந்துருவாரு, அதுல நம்ம என்ன செஞ்சிடலாம், போட்டுடலாம். அப்படி போட்டுட்டு நம்ம போயிடுவோம். அதுக்கு பிறகு யாராவது அந்த பக்கத்துல வர்றவங்க தண்ணி எடுப்பாங்கல்ல, கிணத்துல தண்ணி எடுக்கிற, ஏன்னா பிரயாண குழு போயிட்டே இருப்பாங்க. ஷாமுக்கும் பலஸ்தீனத்துக்கும் இடையில உள்ள இது இடம், அது சிரியாவுக்கும் பலஸ்தீனத்துக்கும் இடையில உள்ள இடம். அதனால அதுல யாராவது இந்த செய்யாரான வியாபார குழு நிறைய போய்கிட்டு இருப்பாங்க, அவங்க வேண்டுமானா யாரையா தூக்கிட்டு போகட்டும், முடிஞ்சு போச்சு, இதோட சப்ஜெக்டை முடிப்போம் அப்படின்னு ஒரு லேசான ஒரு விஷயத்த சொல்றாரு. அவர் பேர் ரூபில், அப்படின்னு தஃசீல எழுதுனாங்க. நம்ம ஊர்லயும் கூட ஏதோ ஒரே ஒரு பேர் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அந்த பகுதியில ஒருத்தர் ரூபில்னு ஒருத்தர் இருந்தார். அப்போ இது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய புள்ள ரூபில், அவர் தான் இதை சொல்றார். இப்படி ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. சரி, இனி நீங்க சொல்ற மாதிரி சொன்ன இந்த 3 கருத்துக்கள் சொல்லப்பட்டு, ஒண்ணு கொல்றது, தொலை தூரத்துல விடுறது, கிணத்துல போடுறது. இந்த 3 விஷயத்துல கடைசியில எதை தேர்வு செய்யறாங்கன்னா அந்த கிணத்துல போடுறத தேர்வு செய்யறாங்க. இப்ப கூட்டிட்டு போகணுமே, முதல்ல கூட்டிட்டு போறதுக்கு வாப்பா அனுமதிக்கணுமே. அவ எங்கேயுமே விடுறது இல்லை, பிள்ளைய பக்கத்திலேயே வச்சுக்கிறது. அதுதான் பிரச்சனையே அதுதான், அவ பக்கத்திலேயே வச்சுக்கிறாங்க. இப்ப எல்லாரும் என்ன செஞ்சாங்க, நேரம் போனாங்க. காலு யாபானா மாலக்கலா தமன்னா அலா யூசுஃப வ இன்னா லஹு லநாசிஹூன் அர்சில்ஹு மஅனா கதன் யர்தா வ யல்அபு வ இன்னா லஹு லஹாஃபிதூன். நேரம் போயிட்டாங்க. 10 பேர் போய் சொல்றாங்க, வாப்பா என்ன நீங்க எங்களை நம்பவே மாட்டீங்களா, யூசுஃபே நீங்க வச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே, அவர் வெளியே விளையாட போக மாட்டாரா, நாங்க வேட்டைக்கு போறோமே, வேட்டை அவர் பழக மாட்டாரா, அன்னைக்கு வேட்டைங்கிறது முக்கியமான ஒரு வேலையா இருந்தது, அப்ப அது ஒரு சம்பாத்தியமாகவும் இருந்தது. வேட்டை போக தெரியாது, விளையாட தெரியாது, வீட்டுக்குள்ளேயே பிள்ளைய அடைச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, ஏன் எங்களோட நீங்க அனுப்புங்க. அர்சில்ஹு மஅனா கதன் யர்தா வ யல்அபு வ இன்னா லஹு லஹாஃபிதூன். நாளைக்கு நாங்க காட்டுக்கு அவரை கூட்டிட்டு போய் அவருக்கு நிறைய பழங்கள், பழம் அது இதெல்லாம் காட்டுல நிறைய பழங்கள் கிடைக்கும், அதெல்லாம் அவர் இப்ப சாப்பிடலாம். அந்த இடத்துல நாங்க எடுத்துட்டு இங்க சாப்பிட்றதுங்கிறது ஃப்ரெஷ்ஷா இருக்காது, 3 நாள் ஆயிரும், 4 நாள் ஆயிரும், தூரமா போவாங்கல்ல. ஆனா அங்க அந்த ஸ்பாட்லயே எடுத்து சாப்பிட்றதுங்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த காடுகளை சுற்றி திரையிறது, அங்க எத்தனையோ மிருகங்கள் இருக்கிறத பார்க்கலாம், என்ன அழகா இருக்கும். வேட்டையாடுறத அவர் கத்துக்கிடுவாரு, விளையாடுவாரு. யல்அபு அப்படியே சொல்றாங்க, யர்தா வ யல்அபு, அவருக்கு ஏதாவது பிரச்சனை எதுவும் வராது. வ இன்னா லஹு லஹாஃபிதூன், அவருக்கு நாங்க பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்னு சொன்ன போது, அப்ப அவங்க சொன்னாங்க, கால இன்னி லயஹஸுனுனி அன் தذهபு பிஹி வ அகாஃபு அன் யஅகுலஹு الذئب வஅன்தும் அன்ஹு காஃபிலூன். இல்லப்பா அவரை கூட்டிட்டு போவாதீங்கப்பா, அவர் சின்ன பிள்ளை, அவர் என்னோட இருக்கட்டும். அவரை விட சின்ன பிள்ளை புன்யாமீன், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தம்பி தான். ஆனா யூசுப் நபி மேல, ஏன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது ஏற்கனவே அழகு, தனி பாசம், தாய் இல்லாத பிள்ளை, 2வது ஒரு வித்தியாசமான அந்த நடவடிக்கைகள் செயல்படுகள். ஏன்னா அல்லாஹ் நபியா அனுப்ப போறான். அப்ப பிறக்கிற காலத்தில் இருந்தே அல்லாஹ் என்ன செய்வான், பல பயிற்சிகளை அவனே கொடுக்குறான். எனவே இதையெல்லாம் பார்த்துட்டு இந்த கனவுக்கு பிறகு, இந்த கனவு கண்டதுக்கு பிறகு அவங்களுடைய அன்பு இன்னும் அதிகமாயிடுச்சு. ஏன்னா அவங்க சொன்னாங்க இல்லையா, இது யார்ட்டையும் சொல்லாதேன்னு சொல்லிட்டு இன்னொன்னையும் சொன்னாங்க, என்னை விட, உன் தாய் தந்தையரை விட, சகோதரர்களை விட, மற்றவர்களை விட அல்லாஹ் உன்னை தேர்வு செய்யறான், ஒரு பெரிய இடத்துக்கு தேர்வு செய்ய போறான். அப்போ ஒரு உச்ச கட்டத்துக்கு இவங்க வரப்போறாங்கிறத வாப்பா விளங்கிக்கிட்டாங்க. அதனால கூடுதல் பாசமா இருந்து அவங்க சொன்னாங்க, வேணாப்பா விட்டுருங்கப்பா, பிள்ளை எங்கிட்ட இருக்கட்டும், நாங்க பாத்துக்கிறோம், நானே பாத்துக்கிறேன், நீங்க கூட்டிட்டு போவாதீங்க. நீங்க திடீர்னு வேட்டையில அங்கங்க ஓடுவீங்க, திடீர்னு போடுவீங்க, பிள்ளைய விட்டுட்டு போயிடுவீங்க, ஓனாய் சாப்பிட்டுரும் அப்படின்னு சொன்னதும் இப்ப பாருங்க அவங்களுக்கு டக்குன்னு கிளிக் ஆகுது. இது நல்லா இருக்கே, ஓனாய் சாப்பிட்டுன்னு சொல்லிடலாமே, கிணத்துல ஏன் போடுவானே. எதை போட்டாலும் வாப்பாட்ட நம்ம என்ன செய்யலாம், கிணத்துல தள்ளினாலும் அங்க தள்ளினாலும் என்ன செஞ்சாலும் ஓனாய் சாப்பிட்டுட்டு சொல்லலாமேங்கிறது வாப்பாவே எடுத்து கொடுக்குற மாதிரி இருந்து டக்குன்னு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இது வாப்பாக்கு நம்ம காரணம் கிணத்துல தள்ளனு போய் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அப்ப இப்படி நம்ம சொல்லலாம், சொல்ற காரணத்தை வாப்பா நமக்கு சொல்லி தந்துட்டாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, என்ன வாப்பா இப்படி நீங்க பேசுறீங்க,
ஓனாய் வந்து காலு லைன் அக்கலஹு திபு வனஹனு உஸ்பத்துன் இன்னா இதல்ல ஹாசிரூன். நாங்க 10 பேர் ஜவான் மாதிரி இருக்கிறோம், ராணுவ வீரர் மாதிரி இருக்கிறோம். ஒரு ஓனாய் எங்களை வந்து எங்க மீறி என் புள்ள எங்க தம்பியை தூக்கிட்டு போயிடுவாரா? தூக்கிட்டு போயிட முடியுமா? நாங்க விட்டுருவோமா? என்ன வாப்பா நீங்க பேசுறீங்க? நஹனு உஸ்பா, நாங்க வலிமையான குழு. எப்படி இருக்கிறாங்க நீங்க பார்க்கத்தானே செய்றீங்க. ஏன்னா அவங்க உழைச்சு நல்ல திடகாத்திரமா இருக்கிறாங்க. காடுகளுக்கு போவாங்க, நல்ல சுறுசுறுப்பா இருப்பாங்க, நிறைய சம்பாதிப்பாங்க, வேட்டையாடி பொருட்களை கொண்டு வந்து விற்பாங்க, பழங்களை கொண்டு வந்து விற்கிறது என்று நல்ல ஒரு டீம் ஒர்க் அவங்க பண்ணாங்க. அந்த டீம் ஒர்க் பண்ணதுனால 10 பேருக்கும் ஆளுகளுக்கு வேலைகளை பிரிச்சு அதை வந்து அந்த காரியத்தை செய்யறாங்க. டீம் ஒர்க்கை வந்து இஸ்லாம் வரவேற்கிறது. இன்னும் சொல்ல போனா வியாபாரால முஷாரக்காடு ஒரு வியாபாரம் இருக்கு. முஷாரக்கான கூட்டு வியாபாரம், பார்ட்னர்ஷிப். ஒரு 10 பேரை சேர்த்துட்டு வியாபாரம் பண்றது, இதை இஸ்லாம் ரொம்ப வரவேற்கிறது. நீங்க அதை செய்யுங்க, அதுல அல்லாஹ் பறக்கத் செய்வாங்கறாங்க. ஆனா என்ன முசீபத்துன்னு சொன்னா சண்டை வந்துடும். இந்த கூட்டு வியாபாரம் அந்த கச்சேரியே வானாப்பா, ஒரே பலாய் சண்டை. அவன் அப்படி கூட எடுத்துட்டான், இவன் கூட எடுத்துட்டான், இந்த பலாய் வருது. ஆனா கல்வை பரிசுத்தப்படுத்திட்டா அந்த நம்ம ஒரு டீம் ஒர்க்கு செய்து ஒரு கூட்டு வியாபாரம் முஷாரக்கா பண்றதுங்கிறது பெரிய பரக்கத்துங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எங்களை மீறி ஒரு ஓனாய் தூக்கிட்டு போவோமா? என்ன வாப்பா நீங்க பேசுங்க, அப்படி நீங்க சொன்னா இல்ல ஹாசிரும், நாங்க ஒண்ணுமே இல்லாதவங்க, வீணா போனவங்க எங்களை சொல்றீங்களா? எங்களுக்கு ஆற்றல் இல்லைங்கிறீங்களா? நாங்க ஒரு பச்சோந்திங்கிறீங்களா? நாங்க கோழைகள்னு சொல்றீங்களா? எங்கள்கிட்ட வீரம் இல்ல, சக்தி இல்ல, ஆற்றல் இல்ல, பண்பு இல்ல, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றீங்களா? இன்னா இதல்ல ஹாசிரூன் அப்படின்ட்டு சொன்ன போது வேற ஒன்னும் சொல்ல முடியல. சரி அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு என்ன செஞ்சிட்டாங்க, கூட்டிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. பெரிய கொண்டாட்டம். கூட்டிட்டு வந்தாச்சு. கூட்டிட்டு வந்து இப்போ வேட்டைக்கு அங்கங்க கொஞ்சம் போறாங்க. அவங்களுக்கு பழங்கள் அதெல்லாம் கொடுக்கப்படுது. இந்த குர்பான் கொடுக்கறதுக்கு முன்னால இந்த ஆட்டுக்கு நல்ல தீன் கொடுக்கறது மாதிரி செய்வாங்க இல்லையா? நல்ல ஆட்டை குளுக்க வச்சு குர்பான் உதவியா கொடுக்கறதுனா என்ன செய்வாங்க, அந்த மாதிரி வேலைகள்லாம் நடக்குது. கொடுத்துட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, போன மாதிரி ஒரு ஆளுக்கு ஒரு நேர எந்த கிணறுங்கிறத தேர்வு செய்யறாங்க. கடைசியில் அந்த கிணறை தேர்வு செய்து அந்த கிணத்துல கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, திடீர்னு கொண்டு வந்து இந்த கிணறுன்னு அவங்களுக்குள்ள பேசி முடிச்சுட்டாங்க. இது எதுவுமே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் தெரியாது, அவங்க தம்பி புன்யாமீனுக்கும் தெரியாது. ஆனா அந்த வரலாற்றுல புன்யாமீனை கூட்டிட்டு வந்ததாக இல்லை. அந்த வரலாறுல தம்பியை கூட்டிட்டு வந்ததா இல்லை. அவன் வீட்டுல, அது இன்னும் சின்ன பிள்ளை தானே, அது வீட்டுல இருந்திருக்கலாம். அப்படி இருப்பதற்கு தான் கூட்டிட்டு வந்தாங்களா இல்லையாங்கிறத வரலாற்றுல நம்ம பார்க்க முடியல. இருக்கலாம், நம்ம பார்த்த வரைக்கும் தெரியல. ஆனால் பெரும்பாலும் புன்யாமீனை கூட்டிட்டு வரலங்கிறதா அங்க தெரியுது. ஏன்னா அடுத்த ஒரு செய்தி அதை உறுதிப்படுத்துற மாதிரி அமையுது. இப்ப அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இல்லைன்னா தம்பி பார்த்துட்டு போய் சொல்லிடுவாரா இல்லையா, காக்காவை இந்த மாதிரி அண்ணனை இப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்லாம் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒரு கிணறை தேர்வு செய்து அந்த கிணத்துக்கிட்ட கொண்டு போறாங்க, கிணத்துக்கிட்ட தள்ள போறாங்கிறத இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு விளங்கிடுச்சு அவங்களுக்கு. அப்போ அவங்களுடைய வயசு 12. அவங்களுடைய வயது 12 வயது. ரொம்ப அழகுல ரொம்ப ரொம்ப பிரகாசமா இருக்கிறாங்க. இப்ப அவங்களுடைய சட்டையை கலத்துறாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, ஏன் என்ன தள்ள போறீங்களே, எதுக்கு என்ன தள்ளுறீங்க காக்கா அண்ணா, எதுக்கு என்ன தள்ளுறீங்க? சரி அப்படி தள்ளுறேன்னு சொன்னா என் சட்டையை கலத்தாங்க. ருத்து அலைய கமீசி அதவாராபிஹி ஃபி ஹயாதி, எனக்கு சட்டையை கலத்திட்டு நிக்கிறதுலாம் வெக்கமா இருக்குது. ஹயா, நபி இல்லையா? ஒரு நபி பட்டம் அப்படி வழங்கப்படல நபியாக, ஆனா அந்த தேர்வு செஞ்சிருக்கிறான். அவன் ரொம்ப வெக்கப்படுறாங்க, என் சட்டையை கலத்தாதீங்க, அது என்னுடைய காலத்துல நான் ஹயாத்தா இருக்கும்போது அந்த சட்டையை வச்சு என்னுடைய உடலை மறைச்சிக்கிடுவேன். வயக்கூனு கஃபனன் பஅத மௌத்தி, நான் மௌத்தா போயிட்டான் கூட கடல் உள்ள கிடக்குறேன், அது கஃபனாவாவது இருக்குமா இல்லையா? எனக்கு கீழே தள்ள போறீங்க, நான் மூத்தாயிட்டேன்னு சொன்னா யாரும் வந்து தூக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, மௌத்து தானே உள்ள, எத்தனை நாளைக்கு உள்ள இருக்க முடியும்? அதனால என்னுடைய சட்டையை கலத்தாதீங்க, அது எனக்கு கஃபனா இருக்கட்டும் சொல்லியும் கேட்காம கைத்தை கட்டி ஆளை சட்டையை கலட்டி என்ன செய்யலாம், நேரா அந்த ஏன் சட்டையை கலத்தினாங்கிறதுக்கு காரணம் பின்னால வருது, குர்ஆன்ல அது சொல்றான். நேர கட்டி இறக்கிட்டாங்க. அப்படியே இறக்கிட்டு இருக்கும்போது இந்த அவசர கொடுக்கன்னு இருப்பாங்களா இல்லையா, அந்த 10 பேர்ல ஒருத்தன் தட்டாப்படம் இந்த கொள்ளணும் இருக்கலாம், அவனுக்கு பொறுக்க முடியல, அது ஆழமா இருக்கு, கைத்தை கட்டி மெதுவா இறக்கிட்டு இருக்கான். என்னப்பா மெதுவா, இன்னும் கத்தியை கொண்டு வந்து டகனா அறுத்து விட்டான். அந்த கயிற்று அடுத்து அவங்க கீழே நேரம் நினைச்சுட்டாங்க. விழுந்தது தண்ணியில தான் விழுந்தாங்க, அங்க தண்ணி இருக்குது, அந்த தண்ணியில விழுந்தாங்க. அதை மூழ்கக்கூடிய அளவுக்கு தண்ணீர் இல்லை.
ஆனா அந்த தண்ணீர் பக்கத்திலேயே ஒரு பாறை இருக்குது. அந்த பாறையில போய் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, உட்கார்ந்துட்டாங்க. அப்போ உட்கார்ந்துட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு துவா ஒண்ணு செய்யறாங்க. யா ஷாஹிதன் கைர காயிப். இது ஒரு முக்கியமான ஒரு துவா. ஒரு சஞ்சலத்துல இருக்கக்கூடியவர்கள், ரொம்ப சங்கடமான நிலையில இருக்கும் போது இந்த துவா ஓதுனா கபூல் ஆகும். அல்லாஹ் அந்த சஞ்சலத்தையும் சங்கடத்தையும் நீக்குவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சின்ன வயசுல அவங்க ஓதுறாங்க, யா ஷாஹிதன் கைர காயிப். மறைவாக இல்லாமல் இந்த இடத்திலேயும் ஹாதிராக இருக்கக்கூடிய ரப்பே. எல்லா இடத்துலையும் அவன் இருக்கத்தானே செய்யறான், பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறான். தூரம் இல்லாமல் பக்கத்திலேயே இருப்பவனே. வெற்றி கொள்ளப்பட முடியாத வெற்றியாளனே. அல்லாஹ்வை யாராவது வெற்றி கொள்ள முடியுமா? முடியாது. மின் அம்ரி ஃபரஜம் வ மக்ரஜா. இந்த நிலையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையும் ஒரு ராகத்தையும் தா ரஹ்மானே. யா காஷிஃப குல்லி கர்பத்தின். எல்லா கஷ்டத்தையும் அகற்றக்கூடியவனே. யா முஜீப குல்லி தஅவத்தின். எல்லா பிரார்த்தனையையும் அங்கீகரிக்கக்கூடியவனே. உடைந்து போன இதயங்களை எல்லாம் ஒன்றுபடுத்தக்கூடியவனே. யா முபஷ்ஷிர குல்ல அசீரின். கஷ்டத்திலும் துன்பத்திலும் இருக்கக்கூடியவர்களுக்கு சுப செய்தி சொல்லக்கூடியவனே. யா சாஹிப குல்லி கரீபின். பரதேசியாக இருக்கக்கூடியவர்களுக்கு துணையாக இருக்கக்கூடியவனே. யா மூனிச குல்லி வஹீதின். தனிமையிலே விடப்பட்டவர்களுக்கு துணை நிற்கக்கூடியவனே. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக். உன்னை தவிர ரப்பு வேற யாரும் இல்லை, நீ பரிசுத்தமானவன். அன்தஜஅல லீ ஃபரஜம் வ மக்ரஜா. எனக்கு ஒரு சந்தோஷத்தையும் இதிலிருந்து இந்த பிரச்சனையிலிருந்து வெளியேறக்கூடிய வழியையும் எனக்கு தருவாயாக. வ அன் தக்தீப ஹுப்பக ஃபீ கல்பி. என்னுடைய கல்பிலே உன்னுடைய மஹப்பத்தை நீ போடுவாயாக, உன்னை நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ஹத்தா லா யகூன லி ஹம்முன். எந்த அளவுக்குன்னா நான் எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது, நீ என்னோட இருக்கணும். அல்லாஹ் என்னோட இருக்கிறான் அப்படிங்கிற உறுதி வந்துட்டா வேற ஏதாவது நமக்கு கவலை இருக்குமா? ஒன்றும் வராது. அதுக்கு மேல ஒன்றும் இல்லையே. டாப் அல்லாஹ் நீ என்னோட இருக்க, அந்த அளவுக்கு நான் உன்னை நேசிக்கிறோம். அந்த நேசத்தை என்னுடைய கல்வில போடு. ஒலா அதிக்கிறது கையிரி. உன்னை தவிர வேறு யாரையும் நான் நடக்கூடாது, நான் உன்னிடத்திலே இருக்கணும். வான் தஹ்ஃபதனி. என்னை பாதுகாத்து, ஒ தர்ஹமனி. எனக்கு அருள் புரிவாயாக. யா ரஹமர் ராஹிமீன். கிருபையாளர்களில் எல்லாம் கிருபையான. இதான் உங்க ஓதுன துவா. இந்த துவா ஓதிட்டு அப்படியே அந்த பாறையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவங்களும் போவையில அங்க வேட்டையாடுற வேலைகள் அது நடந்துக்கிட்டு, அது தள்ளி விட்டு இருக்கிறமேனு ஒரு பெரிய கவலை எல்லாம் கிடையாது. அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்ப அந்த 10 பேரும் சரி சப்ஜெக்ட் முடிஞ்சது அப்படின்னு அவங்க யாரா பார்த்துக்கிடணும். இப்ப 2வது மொத்தம் 3 நாளா கிணத்துக்குள்ள இருந்திருக்கிறாங்க. 3 நாள் கிணத்துக்குள்ள இருந்திருக்கிறாங்க. அந்த கிணற்றுக்குள்ளே போடப்பட்ட பொழுது அந்த கிணற்றுக்குள்ள நிறைய விஷப்பூச்சிகள்லாம் இருந்திருக்கு. அப்ப அதனுடைய தலைமையாக இருக்கக்கூடிய ஒரு ராணி தேனிலாம் இருக்குமா இல்லையா, அந்த மாதிரி சொல்லி இருக்குது, நம் கிணற்றுக்குள் ஒரு அருமையான வாசனை வருகிறது. அந்த தலைமை பூச்சி சொல்லுது, இது நபிமார்களினுடைய வாசனை. எனவே யாரும் கூட்ட விட்டு வெளியில வரக்கூடாது, உள்ளேயே இருங்க, கூட்ட விட்டு வெளியில வரக்கூடாது. ஆனா பாம்பு மாத்திரம், ஒரு பாம்பு இருந்திருக்குது அதுக்குள்ள, ஒரு பொந்துல, அதுல இருந்து பாம்பு வெளியே வந்திருக்குது அவங்களை தீண்டுறதுக்கு. அப்படி தீண்ட வந்த பொழுது இதை செய்தனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அங்கிருந்து சப்திக்கிறாங்க. அந்த பாம்பு அடங்கிட்டு, இது நீண்ட வரலாறு, பாம்பு அடங்கி அது என்ன செஞ்சு ஓடிடுச்சு. இப்ப இதுக்கு மத்தியில இந்த ரூபியில் இருக்கிறதுலயே அந்த 10 பேர்லயும் கூடுதல் கொஞ்சம் இறக்கம் காட்டக்கூடியவர் அவர் தான். தம்பி வேணாப்பா, அப்படி செய்யாதீங்கப்பா, இப்படி செய்யாதீங்கப்பா, கிணத்துல போட்டுடலான்னு சொன்னது அவர் தான். எப்படியாவது பொழைச்சிட்டு போயிட்டு தம்பி எங்கேயாவது போய் இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். ஆனா அவருக்கும் கூட அவர் தங்களோட இருக்கிறதுல பிரியம் இல்லை. ஏன்னா வாப்பாவுடைய அன்பு தங்க கிட்ட கிடைக்கலங்கிறது நீங்க நல்ல விளங்கி கிடணும். வாப்பாவுடைய அன்பு தங்களுக்கு கிடைக்க இல்லை. அதனால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அகற்றணுங்கிறதுல 10 பேரும் ஒத்த கருத்து தான். ஆனா எப்படி அகற்றுறது, கொள்றதா, தூரதேசத்துல போடுறதா, என்ன செய்யறது அப்படிங்கிறதுல வித்தியாசம் இருந்தது. அதுல கொஞ்சம் கூடுதல் இரக்கம் காட்டியவர் யாருன்னா அந்த ரூபியில் தான்.
அவர் என்ன செய்தாரு, என்ன கழிச்சு நேரா வந்து கிணத்துக்கிட்ட, அது ஆழமா இருக்கு, இருட்டா இருக்கு, கயாபத்துல் ஜுப்புங்கிறான், ஆழமான இருண்ட கிணறுங்கிறான்ல. அப்ப அது பார்த்தா தெரியல. அப்ப அங்கிருந்து கேட்கிறாரு, யூசுப் அப்படின்னு மேலே சத்தம் கொடுக்கிறார், யூசுப் அப்படின்னு சத்தம் கொடுக்கிறார். கொடுத்தா அங்கிருந்து ககா அப்படி. அப்போ அவங்க நினைக்கிறாங்க, சார் அவங்க மனசு மாறிட்டு போல, நம்மள வெளியில எடுக்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு யூசுப் நபி நினைக்கிறாங்க. அப்ப அங்க இருந்து ஒருத்தன் பார்த்தா, அடே உயிரோட தான் இருக்கிறாரு, பாறாங்கல்ல எடுத்து போற்ற வேண்டியதான் சொல்லி பாறாங்கல்ல தூக்கிட்டு வரலாம். இந்த கொல்லணும்னு சொன்னானே அவனாதான் இது இருக்கும். பாறாங்கல்ல தூக்கிட்டு வந்து உள்ள தள்ளி போட்டுரும் அப்படின்னு தூக்கிட்டு வரும்போது யகூதா, அவர் தான் மூத்தவர், இந்த 10 பேர்லையும் முதல் பிள்ளை, மூத்த பிள்ளை வந்து யகூதா. அவர் சொன்னார், இந்த வேலை செய்யாத, நாம தான் கொல்றது இல்லைன்னு முடிவு செஞ்சிட்டோமா இல்லையா, நீ துடுன்னு வராத, தூரப்போ, அதை செய்யக்கூடாது என்று சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, அந்த இடத்த விட்டு போய் வேட்டையாட போறாங்க திரும்பவும். இப்ப 3வது நாள் ஒரு செய்யாரா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப அந்த செய்யாரா என்று சொல்லக்கூடிய அந்த வியாபார குழு அந்த பக்கம் வருது. வஜாஅத் செய்யாரத்துன் ஃபர்சலு வாரிதஹும் ஃபஅத்லா தல்வா. ஒரு வியாபார குழு அங்கே வந்தது. எந்த அளவுக்கு நம்முடைய இமாம்கள் எழுதுறாங்க அப்படின்னா, அவங்க என்ன வியாபாரம், என்ன எவ்வளவு பெரிய ஆய்வு நீங்க பாருங்க, என்ன வியாபாரிகள் அவர்கள், என்ன மாதிரி வியாபாரங்கள் பண்றாங்க அப்படின்னா, எல்லாமே எல்லாம் நம்ம மேவா சொல்லுவோம் இல்லையா, மேவா சாமான்கள், பிஸ்தா, பாதம், ஃபைன் கொட்டை, இந்த மாதிரி, இந்த அக்ரோட்டு, இந்த மாதிரி பொருள்களை வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் அவங்க அந்த இடத்துக்கு வாராங்க. ஒரு குழு வந்து அங்க தங்கி, இது கிணத்து பக்கத்துல தங்கி ஒரு டெண்டை போட்டு தங்கிட்டு, தண்ணி எடுப்பான், சாப்பிடுவோம், டயர்டா இருக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு தண்ணி எடுக்கிறதுக்காக ஒருத்தர் வாலியை உள்ள விடுறாரு. ஃபாதுலா தல்வா, தல்வுண்டா வாலி, குர்ஆன் சொல்லுது. அப்ப வாலியை உள்ள விட்டு பார்த்தா எடுக்கும் போது பெரிய கனமா வருது. அட தண்ணி இருந்தா எவ்வளவு வரும், கனம் எவ்வளவு இடம் இருக்க போது, இன்னும் பெரிய கனமா இருக்க, என்னப்பா அப்படின்னோன்னு எல்லாரும் சேர்ந்து கனமா இருக்குன்னு சொல்லி பிடிச்சி தூக்கிதுன்னு பார்த்தா ஒரு புள்ள, அழகான ஒரு குழந்தை வருது, சின்ன பையன் வர்றாரு, 12 வயசு இல்லையா. பார்த்து ஆச்சரியப்பட்டு போனாங்க. வஜாஅத் செய்யாரத்துன் ஃபர்சலு வாரிதஹும் ஃபஅத்லா தல்வா காலையா புஷ்ரா ஹாதா குலாம். அந்த தூக்குறவங்க 4-5 பேரு, டீம் பெருசா இருப்பாங்க, 50 பேர் 60 பேர் சொன்னாங்க, டேய் வாங்கப்பா, என்னப்பா தண்ணி எடுக்க வந்தா ஒரு புள்ள உள்ள இருந்து வர்றாரு, அருமையான அழகான ஒரு பிள்ளையா இருக்கிற, வாங்கணும்னு எல்லாரும் வந்தாங்க. வந்து பார்த்து எல்லாம் ஏன் பார்த்தா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன சகோதரங்க தள்ளிட்டாங்க கொண்டாங்க, ஒன்னும் சொல்லலை. அதான் நபி. அவங்க மேல நான் வந்து ஒரு எங்க வாப்பா நபிண்டோ அல்லது என்னுடைய சகோதரர்கள்லாம் வந்து என்ன இப்படி செஞ்சாங்க கொண்டாங்க, இந்த மக்கரு பண்ணாங்க, சதி திட்டம் தீட்டுனாங்க, இந்த மாதிரி அநியாயம் பண்ணாங்க, எதுவுமே சொல்ல அமைதியா இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல, இந்த பிள்ளையை தூக்கிட்டு நம்ம போவோம், அழகான பார்த்தாலே அவ்வளவு ஒரு ஈர்ப்பா இருக்கு, ஆச்சரியமாக இருக்கிறது, அவ்வளவு பெரிய அழகா அல்லாஹ் கொடுத்திருந்தான். அப்ப எல்லாரும் அப்ப இந்த பிள்ளையை நாம வச்சுக்கிட்டு போவோம், நம்ம கொண்டு போவோம், அல்லது நம்ம என்ன செய்யலாம், மிஸ்ருக்கு போறாங்க, அவங்க எஜிப்டுக்கு போறாங்க, மிஸ்ருக்கு போறாங்க, அங்க போய் சந்தையில நம்ம நல்ல விலைக்கு வித்தரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் அவங்களுக்கு. இப்ப அவங்க போய்கிட்டே இருக்கும் போது திரும்ப அந்த குழு வர்றாங்க. குழு வந்து யூசுஃபை பாக்குறாங்க, சத்தம் கொடுக்குறாங்க, சத்தம் இல்லை. கடைசியில பார்த்தா அங்கனைக்குள்ள நிறைய குதிரைகள் வந்துட்டு போனது, வியாபார குழு வந்துட்டு போய் தெரியுது. உடனே என்ன செஞ்சாங்க, வாங்க உடனே புறப்பட்டு போவோம்னு சொல்லி வேகமா போய் அவங்களை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சா அங்க யூசுப் இருக்கிறார். அப்ப அவங்க சொன்னாங்க, இந்த 10 பேரும் சொல்றாங்க, இவன் யாரு தெரியுமா, எங்க அடிமை, விளங்குதா, ஓடி வந்துட்டான், அபாக்க அவன் ஓடி வந்துட்டான், அதனால இப்ப நீங்க அவனுக்கு வேணும்னு சொன்னா நாங்க அவனுக்கு விற்கிறோம், இல்லைன்னா எங்க திருப்பி தரணும், ஆனா திருப்பி எடுக்கிறதுக்கெல்லாம் இல்லை, அதுலயும் ஒரு லாபம் பார்க்கறதுக்கு. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வஷரௌஹு பிஸமனின் பக்ஸின் தராஹிம மஅதூதா. அந்த வியாபார குழுட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விற்கிறாங்க. அவங்க சரி அப்படியான்னு சொல்லிட்டு, ஆமா நான் அடிமை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் அவங்களும் சொல்லல, அவங்க அமைதியா இருக்கிறாங்க, எதுவுமே சொல்லலை. இது நபிமார்களுடைய பண்பு. அதுக்கும் முஃபஸ்ஸிரீன்கள் நிறைய விளக்கங்கள் எழுதுறாங்க. யாரையும் அவங்க காட்டி கொடுக்க இல்லை, யாரு மேலையும் குறை சொல்லலை, யாரையும் தப்பா நினைக்கவும் இல்லை. இதெல்லாம் சாத்தியமா? கணத்துல தள்ளி போட்டு பெரிய இவ்வளவு ஃபித்னா பண்ணதுக்கு பிறகு சும்மா விடுமானாமா, இவனை இப்படிப்பட்டவன் அப்படி எப்படின்னு அவ்வளோ பெரிய சேர்த்துக்கிட்டு நம்ம ஒரு கலவரம் பண்ணிடுவோமா இல்லையா? ஆனா எதுவும் இல்லாம
அவங்க சொல்றாங்க, எங்கிட்ட ஓடி வந்து அடிமை, எங்களை விட்டு வேலை செய்ய முடியலன்னு ஓடி வந்துட்டான், அதனால இங்க பயங்கரனா வாங்குறீங்களா அப்படின்ட்டு. எவ்வளவுக்கு? பெரிய விலையெல்லாம் இல்லை, வெறும் 20 திர்ஹம் தான். 20 திர்ஹத்துக்கு விற்கிறான். அதான் சொல்றான் பாருங்க, பி சமனின் பக்ஸ்ங்கறான், ஆக இத்து போன விலைக்கு வித்தாங்க. ஒரு மண்ணுக்கு ஆவாத இது. மொத்தத்துல அதையும் ஒரு வியாபாரமா பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு இப்ப 10 பேர் இருக்கிறாங்களா இல்லையா, ஆளுக்கு 2 திர்ஹம், ஆளுக்கு 2 திர்ஹம் எடுத்துக்கிட்டாங்க. 2 திர்ஹம் என்ன வரப்போகுது? இந்த இன்னைக்கு உள்ள காசுக்கு பார்த்தோன்னு சொன்னா மிஞ்சி போனா ஒரு 200 ரூபா வரும், அல்லது ஆக மிஞ்சி போனா 400 ரூபா வரும். எவ்வளவு பெரிய புள்ள, எவ்வளவு சிறப்பு. வெறும் 20 திர்ஹத்துக்கு என்ன செய்யறாப்பா, வித்துட்டு ஆளுக்கு 2 திர்ஹத்தை எடுத்துக்கிட்டு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. சரின்னு சொல்லி இவங்க திரும்பி வந்துட்டாங்க. இப்ப இவங்க போனவங்க மிஸ்ருக்கு போய் சேர்ந்துட்டாங்க. மிஸ்ருக்கு போய் சேர்ந்த பொழுது அங்கே வந்து அவங்க மார்க்கெட்ல பொருள்லாம் விற்கிறது கொண்டு வந்திருக்கிறாங்க. அதோட இந்த பிள்ளையும் வித்துருவோம், ஏன்னா நாமளே ஒரு பெரிய டீமா இருக்கிறோம், இந்த பிள்ளை யார் வச்சுக்கிறது, அதனால பிரச்சனைகள் நம்ம கிட்ட வரக்கூடாது. அவங்க தெளிவா இருக்கிறாங்க. 20 திர்ஹத்துக்கு நம்ம வித்து இருக்கிறோம், விளங்கிட்டீங்களா? ஒரு பெரிய மேட்ரு இல்லை, திர்ஹம் மேட்ரு இல்லை, புள்ள மேட்ரு. இந்த பையன் நம்ம கிட்ட இருந்தன்னு சொன்னா யாரு வச்சிருப்பா, என்ன விலைக்கு எடுக்கிறது அப்படிங்கலாம் நமக்கு பெரிய, நம்ம கூட்டு வியாபாரம் வந்துட்டு இருக்கிறோம், கூட்டு குடும்பமாவும் இருப்பாங்க. கூட்டு குடும்பம் தானே அந்த காலத்துல எல்லாம் இருந்தது. இப்ப தானே எல்லாம் தனித்தனியா போயிட்டான். நான் அங்கெல்லாம் இருக்க மாட்டேன், நீங்க தனி வீடு எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறது இப்ப நிறைய உருவாயிடுச்சு. இப்ப இந்த நிலையில நாம என்ன செய்யலாம்னா, இந்த பிள்ளைய வித்துருவோம், வித்துட்டு அதுல கிடைக்கிறது நம்ம பங்கு வச்சுக்கிடுவோம் அப்படின்னு முடிவு வச்சுட்டாங்க. அன்னைக்கு பார்த்து அரசர் அன்னைக்கு என்ன செய்யறாரு, அந்த மார்க்கெட்டுக்கு வர்றாரு. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அரசர் அந்த மார்க்கெட்டுக்கு வந்து அப்படி பாக்குறாரு, இந்த பிள்ளைய பார்த்துன்னு அவருக்கு பிடிச்சு போச்சு. ஆஹா, ரொம்ப நல்லா இருக்கே, அழகான பிள்ளையா இருக்கே, என்ன விலைப்பா அப்படின்னு 20 தீனாருங்கிறான். அது 20 திர்ஹம் வெள்ளி காசு, இது 20 தீனார் தங்க காசு. அப்ப தங்க காசுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப அவரு அவரு அரசராஜ பெரிய மன்னர்ல, அவர் 20 தீனாரை கொடுத்து என்ன செய்யிட்டாரு, பிள்ளைய வாங்கிட்டு போயிட்டார். சப்ஜெக்ட் அங்க முடிஞ்சு போச்சு, விற்பனைங்கிறது முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்க, அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்துட்டான். நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அழகாக அந்த காய்களை கொண்டு வந்து கதைகளை நடத்தி வரலாறுகளை செய்ய வைத்து தன்னுடைய ஆற்றல் அல்லாஹ் எப்படி பாங்க, எங்கிருந்து எங்க கொண்டு வந்து ஒரு அரச குடும்பத்துல கொண்டு வந்து அல்லாஹ் அதுல கொண்டு சேர்த்துட்டான். அப்ப அந்த அரசருக்கு ஏற்கனவே குழந்தை இல்லை, இனி அதுக்கு பேர வேற ஃபித்னா வருது, வேற ஃபித்னாக்கள் வருது, நமக்கு தெரியும், அதை நம்ம பேசுவோம். ஆனா அங்க கொண்டு வந்து சேர்த்ததற்கு பிறகு மனைவிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த பாரு, ஒரு அழகான புள்ள, ரொம்ப என்ன அழகான ஒரு பிள்ளையாக இருக்குது, இதை நீங்க வச்சுக்கங்க, நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அந்த பிள்ளையை நம்ம வளர்க்கலாம், நமக்கு ஏற்கனவே குழந்தை இல்லை என்ன, அந்த பிள்ளைய என்ன அவங்க இடத்துல ஒப்படைக்கிறாங்க. அவங்க யாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஜுலைஹா, ஜலீஹா அல்லது ஜுலைஹா, 2 விதமாகவும் சொல்லலாம். இப்ப இவங்ககிட்ட ஒப்படைக்கிறாங்க. இந்த செய்தி அப்படி இருக்குது. அதிலிருந்து தான் வரலாறு பெரிதாக தொடர போகிறது. இது அங்க இருக்கட்டும். இப்ப இவங்க என்ன செய்யறாங்க, வாப்பாவை போய் சந்திக்கிறோமா இல்லையா, வஜாவு அபாஹும் இஷாஇ யப்கூன். இப்போ நம்ம வாப்பாட்ட போகணுமே, என்ன பண்ணலாம், என்ன சொல்லலாம், எப்படி பேசலாம் அப்படிங்கறலாம் டிஸ்கஷன் நிறைய நடக்குது. எல்லாம் நடந்துட்டு சரி, அந்த சட்டை இருக்குல்ல, அந்த சட்டையில ரத்தத்தை தோய்ப்போம் சொல்லி ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து, அந்த ஆட்டுக்குட்டி சல்ஹா அப்படிங்கிற எழுதுறாங்க, ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை நல்லா சமைச்சிட்டு அந்த ரத்தத்தை என்ன செஞ்சாங்க, அந்த சட்டையில தோய்க்கிறாங்க. ஏற்கனவே தான் அவங்களுக்கு ஒரு வழி கிடைச்சிடுச்சு இல்லையா, வா அப்பாவே சொல்லிட்டாங்களே, இப்ப ஓனாய் தின்னுட்டு தூக்கிட்டு போயிடும் அப்படின்ட்டு. அப்போ நம்ம என்ன செய்யலாம், ஓனாய் கடிச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சொல்லி சட்டையில அந்த ரத்தத்தை நினைத்து என்ன செய்யலாம், கொண்டு வர்றாங்க. காலையில கொண்டு வந்தா அது ஒரு பெரிய இதா இருக்கும், ஒரு நைட் டைம்ல தான் இதெல்லாம் கொண்டு போய் பேசணும், அதோட சப்ஜெக்ட் நைட்ல எல்லாம் படுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பக்கா பிளான் பண்ணி வர்றாங்க. அல்லாஹ் சொல்றான், வஜாவு அபாஹும் இஷாஇ யப்கூன். இஷாவுடைய நேரத்துல அவங்க என்ன செஞ்சாங்க, அழுது கொண்டே வந்தாங்க. எல்லாரும் அழுகுறாங்க. என்ன அழுவுங்கிறது நமக்கு தெரியும் தானே. வந்து அழுகுறாங்க, பாப்பா பாப்பா நீங்க சொன்ன மாதிரி நடந்து போச்சே, நீங்க வாய் வச்சுட்டீங்களே, வாய்ப்பு இருக்குல்ல சொல்றதுக்கெல்லாம், நீ வாய் வச்ச அப்புறம் அதான்ப்பா இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்றது. நீங்க வாயை வச்சுட்டீங்க, ஒரு நபி, நீங்க வாயை வச்சுட்டிய பிள்ளைய வந்து என்ன செஞ்சோம், ஓனாயை கடிச்சிட்டு போயிட்டு ஓனாயை தின்றுட்டு தூக்கிட்டு போயிடுச்சு. என்ன பாருங்க, நாங்க சட்டையை வேற கொண்டு வந்திருக்கிறோம், கடைசி ஒரு வகையை சட்டை தான் கிடைச்சது,
அது பாருங்க ரத்தமா இருக்குது அப்படின்னு என்ன செய்றாங்க, அந்த கொண்டு கொடுக்குறாங்க. யாபானா இன்னா தஹபனா நஸ்தபிக்கு தரக்கனா யூசுஃப இந்த மத்தாயினா ஃபாக்கலஹுல் தேவு. நாங்க போனோமா, நாங்க என்ன நடந்ததுங்கிறதையும் நாங்க உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறோம். நாங்க போனோம், நம்ம சாமான்கள்லாம் கொண்டு போனோம் இல்லை, பேக்கு அது இது உணவுப் பொருள்லாம் வச்சேன், அதில் வைப்பா இதை நீ பார்த்துக்கோ, நான் கொஞ்சம் வேட்டையாடிட்டு வர்றோம்னு வெளியில போனோம் இல்லை. அந்த நேரத்தில் ஓநாய் வந்து என்ன செஞ்சிருச்சு, கடிச்சு தூக்கிட்டு போயிடுச்சு. உடம்பையெல்லாம் மீதி கிடக்கிற உடம்பையெல்லாம் கொண்டு வர முடியாது, நீங்க பார்த்தா தாங்க மாட்டீங்க, அதனால தான் அந்த சட்டையை மட்டும் எடுத்துட்டு வந்தோம். சட்டையை எடுத்துட்டு வந்தாங்க. அதுல எழுதுறாங்க தப்சீல்ல, ஆஃபத்துல் கிதிபி அன் நிசியான் ஒரு பழமொழி இருக்கு. ஆஃபத்துல் கிதிபி அன் நிசியான், இந்த பொய் சொல்லக்கூடியவனுடைய ஆபத்து என்ன தெரியுமா? மறதி. இந்த திருட வந்தவன், இந்த நிறைய இதுக்கெல்லாம் எழுதுவாங்க, இந்த திருட வந்தவன் ஏதாவது மறந்து ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போவான்னு போலீஸ் துறையில சொல்லுவாங்க. போலீஸ் துறையில, சிஐடி துறையில திருட வந்தவன் ஏதாவது ஒரு அடையாளத்தை விட்டுப்பான். அந்த கைரேகைலாம் பதியாம இருக்கிறதுக்கு அதை போட்டு இதை போட்டு எல்லாம் வந்தாலும் கூட ஏதாவது ஒரு அடையாளம் அவனுக்கு இருக்கும். ஒரு பொய்யினுடைய ஆபத்து என்பது மறதி. இப்ப இவங்க என்ன செஞ்சாங்க, சட்டையை கொண்டு வந்தாங்க இல்லையா, சட்டையில ஒரு கிழிவு கூட இல்லை. கிழியாமையா அது சாப்பிடுது ஓநாய்? சட்டையை கலத்தி வச்சுட்டு சாப்பிடுச்சா? இது எங்கே நடக்குமா? அப்ப அது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. யாரு? வாப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, இவன் என்னமோ வம்பு பண்றான், ஏதோ ஒண்ணு செய்யறான். ஆனா என் புள்ள என்னது, ஒரு கவலை என்னன்னா, என்னை விட்டு பிரிஞ்சதை தானே தவிர என் புள்ள வந்து உச்ச நிலைக்கு வரும். அந்த கனவு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த கனவு, அதுல எந்த சந்தேகம் இல்லை. அவன் ஹயாத்தா தான் இருக்கிறான், அதுல தெளிவா இருக்கிறாங்க. ஆனா பிள்ளைய என்னை விட்டு பிரிச்சுட்டாங்களேங்கிற கவலையில தான் அவங்க அழுதாங்க. பிள்ளைய பார்க்க முடியலையே, பாசமான பிள்ளைகளோ அப்படின்னு அழுதாங்க. அப்போ இவங்க என்ன செய்யறாங்க, சொல்லிட்டு பார்க்கல ஒமா அந்த பிமோமின் இல்லைன்னா, ஆமா நாங்கெல்லாம் சொன்னா நீங்க நம்பவா போறீங்க? அது வேற சொல்றான். நாங்கெல்லாம் சொன்னா நீங்க யூசுப் சொன்னா நம்பிக்கிடுவீங்க, புனியாமின் சொன்னா நம்பிக்கிடுவீங்க, ஊர்ல உள்ள எவனோ வந்துலாம் சொல்லுவான் அதெல்லாம் நம்பிங்க, உங்க பெத்த பிள்ளை சொன்னா நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. நாங்க என்ன இருக்கத்தான் செய்யறோம், எங்க தம்பியை நாங்க என்னதான் செஞ்சிருவோமா? நாங்க பிள்ளைய இங்க டென்ட்ல சாமானோட வச்சுட்டு போனோம், அது ஓனாய் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. இது என்ன செய்யறது, நடந்துட்டு அல்லாஹ்வுடைய கலா கதிரு, இதுக்கு பொருந்திதான் ஆகணும் அப்படிங்கறதெல்லாம் நிறைய பேசி முடிக்கிறாங்க. அதுக்கு சொல்லிட்டு சொல்றாங்க, ஒமா அந்த பிமோமினா உளவு கொன்னா சாதிக்கு, நாங்க எவ்வளவுதான் உண்மையா சொன்னாலும் நீங்க நம்பவே மாட்டீங்க, வாப்பா போங்க, நாங்க என்ன செய்யறது, சப்ஜெக்டை முடிக்கணுமே. அப்ப அவங்க சொன்னாங்க, ஒஜாவுலா கமிசி விதமின் கதி, அதையும் அல்லாஹ் சொல்றான். சரிப்பா நீ என்னான்னு போங்க. காலபல் சவ்வலத்துலக்கும் அன்புசுக்கும் அம்ரா ஃபஸபுருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலாமா தசிஃபூன். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சப்ஜெக்டை முடிக்கிறாங்க பாருங்க. உங்களினுடைய மனசு ஒரு கெட்டதை உங்களுக்கு அழகாக ஆக்கி காட்டிடுச்சு. நீங்க சொல்றது பொய்ங்கிறது எனக்கு தெரியும், நீங்க என்ன சொன்னாலும் சரிதான், நீங்க என்ன சொன்னாலும் சரி, நீங்க பொய் தான் சொல்றீங்க. ஒரு கெட்டதை சவ்வலத்துலக்கும், உங்களுக்கு உங்களுடைய நப்சு இருக்கே, உங்களுடைய ஆத்மாக்கள் நப்சுகள் அம்ரா, அது வந்து ஒரு கெட்ட விஷயத்த நல்லதாக என்ன செஞ்சிருச்சு, உங்களுக்கு காட்டிடுச்சு. உங்களை நல்லது நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்ப நான் என்ன செய்ய முடியும், இந்த வயசுல எனக்கு இவ்வளவு பெரிய வயசாயிடுச்சு, நான் போய் தேட முடியுமா? சபருன் ஜமீல், நான் அழகையாக பொறுமையாக நான் இருக்கிறேன், நான் அழகிய பொறுமையாக இருக்கிறேன். சபருன் ஜமீலுங்கிறது இந்த பின்னால ஆயிஷா நாயின்னு சொல்றாங்க, அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு இக்கட்டான நிலை இருந்தது. நம்முடைய தஃப்சீருடைய வகுப்பில் நமக்கு நாள்கள் இருந்ததுன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் அந்த இடத்துல நம்ம சூரத்து நூறு ரொம்ப அற்புதமாக பேசுவான் அல்லாஹ். ஹைர் அருமையானவர்களே, ஃபஸபுருன் ஜமீல்ங்கிறத முதலாவது சொன்னது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தான். ஃபஸபுருன் ஜமீல், நான் அழகிய பொறுமையா நான் இருக்கிறேன் அப்படின்னு. வல்லாஹுல் முஸ்தஆனு வலா மா தஸிஃபூன், நீங்க என்னெல்லாம் கதை சொல்றீங்களோ, என்னெல்லாம் பேசுறீங்களோ, அதற்கு அதிலெல்லாம் உதவி தேடப்படக்கூடியவன் ரப்பு தான், அல்லாஹ் தான் என்று நான் இந்த விஷயத்தை அல்லாஹ்விடத்துல ஒப்படைக்கிறேன் அப்படின்னு அமைதி ஆயிட்டாங்க சையதுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அருமையான பெருமக்களே, இந்த இடத்துல கொண்டு வந்து நாம் என்ன செய்யறோம், இன்ஷா அல்லாஹ் இந்த கிளாஸை நம்ம நிறுத்துறோம், நாளைக்கு நம்ம தொடருவோம். ஒரு அற்புதமான ஒரு வரலாறு, அல்லாஹ்வே இது அழகிய வரலாறு, வரலாறுகளிலே மிக அழகானது அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கு எவ்வளவு பெரிய படிப்பினைகள் இதுல இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிகிறோம். இதுல உள்ள படிப்பினை என்னன்னு கேட்டா, பொதுவாக இந்த மாதிரி சில சமயங்கள்ல தந்தையினுடைய தாயினுடைய அன்பு இங்க வேற ஒண்ணும் இல்லை,
ஒரு குழந்தை பிறந்திருக்கும் அம்மாவுக்கு, அந்த பிள்ளைய என்ன செய்வாங்க, பிள்ளைய பார்த்துக்கிட்டு வருவாங்க. அந்த பாசத்தோட அந்த பிள்ளையோட இருக்கும். அடுத்த குழந்தை பிறக்கும், பாசம் குறையாது. குழந்தை இல்லையா, அடுத்த குழந்தை பிறந்திருக்கு, கை குழந்தை, அதுல கூடுதல் கவனம் செலுத்தணுமா இல்லையா? அப்ப முன்னால உள்ள பிள்ளை நினைக்கும் நம்ம மேல அம்மாட்ட இருந்த பாசம் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு நினைச்சு என்ன செய்யும், இந்த பிள்ளை மேல வெறுப்பு கூட வரும். இப்படி எல்லாம் வரலாறு இருந்திருக்கு. அப்ப இது சைக்காலஜிக்கலாக, உளவியல் ரீதியாக இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படிங்கிறத இந்த சூரா யூசுப் தெளிவுபடுத்துது. அப்போ உயர்வு தாழ்வு என்று வரும் பொழுது அந்த சகோதரர்களுக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது அதையெல்லாம் நப்சுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது, வழிவகுக்காம நீங்க என்ன செய்யக்கூடாது, இந்த சதி திட்டங்களில் ஈடுபடாமல், சண்டைகளில் சச்சரவுகளில் ஈடுபடாமல் அழகான முறையில நீங்க நடந்துக்கங்க என்பதைத்தான் இந்த சூரா இந்த உம்மத்துக்கு போதிக்குது. ஆனா நப்சு என்ன செய்யும், விடாது. அது காக்காண்டோ, தம்பிண்டோ, மாமாண்டோ, மச்சாண்டோ பார்க்காது. அது யாரா இருந்தாலும் சரிதான். எந்த அளவுக்கு சொல்லிடும், என் மௌத்து கூட வரவானான்னு சொல்லக்கூடிய அதுக்கெல்லாம் இருக்கிறாங்க. சண்டை வந்துட்டுன்னு சொன்னா என் மௌத்துல கூட பார்க்க வரவானா, என் முகத்தை முழிக்காத, இப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் பிழையானது. நாம் பயணிப்பது ஆகிரத்தை நோக்கி. அதற்கான அழகான வழிபாடுகளை இந்த மார்க்கம் நமக்கு தெளிவா சொல்லி தந்திருக்குது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமா போதிச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வினுடைய திருக்குர்ஆன் சூரா யூசுப் அருமையான ஒரு வழிகாட்டுதலை நமக்கு செய்கிறது என்பதை நாம் உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர் செய்வோமாக, நம்முடைய நஃப்ஸை நாம் கட்டுப்படுத்துவோமாக. வல்ல அல்லாஹ் பேரருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.